ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம ஆழ்வார்கள்ல 12வது ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆழ்வார்கள்ல கடைசி ஆழ்வார், கடைக்குட்டி ஆழ்வார் அப்படின்னு கொண்டாடப்படுபவர் தான் திருமங்கை ஆழ்வார். இந்த திருமங்கை ஆழ்வார் எப்போதுமே தன் மனைவியான குமுதவள்ளி நாச்சியாரோட தான் காட்சி தருவாரு. எதனால அப்படின்னு பார்த்தா, திருமங்கை மன்னனா இருந்தவர திருமங்கை ஆழ்வாரா மாத்தினதே இந்த குமுதவள்ளி நாச்சியார் தான். அதனால இவர் எப்பவுமே தன் மனையை விட்டு பிரியாம அவங்களோடவே சேர்ந்தே தான் இருப்பாரு. ஆழ்வார்கள்ல மனைவியோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஆழ்வாரும் இந்த ஆழ்வார் மட்டும்தான். இந்த ஆழ்வாருக்கு நிறைய பெருமைகள் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டா, 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுல 86 திவ்ய தேசங்கள மங்களாசாசனம் பண்ணினவர் தான் நம்ம திருமங்கை ஆழ்வார். வடக்குல பத்ரிகாசிரமம்ல ஆரம்பிச்சு தென் திசையில நாகர்கோவில் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து திவ்ய தேசங்களுக்கும் சென்று பகவான பாடியிருக்கிறாரு நம்ம திருமங்கை ஆழ்வார் 4000 பாடல்களில் கிட்டத்தட்ட 1200 பாடல்களுக்கு மேலே இவர் எழுதின பாடல்கள் தான். இவருடைய பக்திக்கு பகவானே கட்டுப்படுவார் அப்படின்றது தான் இவருடைய ரொம்ப பெரிய பெருமையானது. அப்படிப்பட்ட அந்த திருமங்கை ஆழ்வாருடைய சரித்திரத்தை வாங்க நாம பார்க்கலாம். இந்த திருமங்கை ஆழ்வார் பகவானுடைய சார்ங்கம் அப்படின்ற வில்லினுடைய அம்சமாகத்தான் பிறக்கிறாரு. திருக்குறையலூர் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு தம்பதிகளுக்கு இவர் மகனா பிறக்கிறாரு. கார்த்திகை நாள், கார்த்திகை நட்சத்திரம், நம்ம பெரிய கார்த்திகைன்னு கொண்டாடுறோம் இல்லைங்களா? அன்னைக்கு தான் நம்ம திருமங்கை ஆழ்வாருடைய அவதார தினமும் கூட. அப்போ இவர் குழந்தையா இருக்கத்திலேயே ரொம்பவே வீரமும் தீரமும் நிறைந்தவரா இருக்கிறாரு. அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய படைத்தளபதியாகவே நியமிக்கப்படுற அளவுக்கு இவரது வீரமானது பிரபலமா இருக்கு. இவருடைய ஆற்றலை கண்ட மன்னன் இவரை என்ன செய்றாரு அப்படின்னு பார்த்தா, திருமங்கை அப்படின்ற ஒரு சின்ன தேசத்துக்கு மன்னனா ஆக்கிடுறாரு. இவருடைய இயற்பெயர் நீலன் அப்படின்றது தான். ஆனா இவர் திருமங்கைன்ற தேசத்துக்கு ராஜாவானனால இவர் அன்னையிலிருந்து திருமங்கை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் சிறப்பான ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் இவர் வெளியில வர்றப்போ ஒரு குளத்துக்கு அருகில ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அவங்க தான் குமுதவள்ளி நாச்சியார். அவங்க அழகுல தன் மனதை பறி கொடுத்துட்றாரு. திருமணம்னு பண்ணிக்கிட்டா இந்த குமுதவள்ளி நாச்சியாரை தான் பண்ணணும் அப்படின்னு மனசுல நினச்சிக்கிறாரு. சரி, அவங்க அப்பா கிட்ட போய் பர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமுதவள்ளி நாச்சியாருடைய வீட்டுக்கு போறாரு. அங்க அவருடைய தந்தை கிட்ட உத்தரவு கேட்குறாரு. உங்க பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்றாரு. அதுக்கு அவங்க தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஒரு ஆட்சேபனும் இல்லை, என் பெண்ணுக்கு பிடிச்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப குமுதவள்ளி நாச்சியார் கிட்ட அனுமதி கேட்குறாரு நம்ம திருமங்கை ஆழ்வார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு உங்களை திருமணம் செய்து கொள்றதுல சம்மதம் தான், ஆனா எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டா, முதல் கண்டிஷன் நீங்க தோல்ல சங்கு சக்கர பொரிய ஒற்றிக்கொண்டு ஒரு ஸ்ரீ வைணவனா மாறணும். அப்பதான் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளுவேன் அப்படின்றாங்க. இவர் அதுக்கு ஒத்துக்கிறாரு. சரி, ஓகே, நான் சங்கு சக்கர பொரிய ஒத்திக்கிட்டு பெருமாளுடைய பக்தனாவே மாறிடுறேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்றாரு. 2வது, ஒரு வருட காலம் முழுக்க 1008 ஸ்ரீ வைணவர்களுக்கு ததியாராதனம். அதாவது ததியாராதனம் அப்படின்னா தினந்தோறும் அன்னதானம் போடணும். அன்னதானம்னா ஏதோ பொட்டலத்தில் கட்டியோ இல்லை தொன்னையில் கொடுத்தோலாம் போடக்கூடாது. இது ஒரு கல்யாண விருந்து மாதிரி நடக்கணும். அப்படி ஒரு அன்னதானத்தை நீங்கள் நடத்தணும். ஒரு வருட காலம் நடத்தணும் அப்படின்னா நான் உங்களை திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மேலே இருந்த அழகின் மயக்கத்தில் இவர் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு சங்கு சக்கர பொரியெல்லாம் ஒத்திக்கிறாரு. ஸ்ரீவைணவனாவும் மாறிக்கிறாரு. அதுக்கப்புறம் குமுதவள்ளி நாச்சியாரையும் திருமணம் செய்துக்கிறாரு. ஏன்னா ஒரு வருட காலம் காத்திருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் திருமணம் செய்துட்டு நாம் 2 பேரும் கணவன் மனைவியாக ததி ஆராதனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவைணவனாக மாறின உடனேவே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து தினந்தோறும் 1008 வைணவ அடியார்களுக்கு ததி ஆராதனம் பண்ணுறாங்க. இப்படியே பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவங்க நாட்டில் இருக்கிற கஜானாலாம் குறைய ஆரம்பிக்குது. இவங்க தங்க கையில் கழுத்தில் போட்டிருந்த
இருந்த நகைகள கூட வித்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் போட்டுட்டே இருக்காங்க. கடைசி ஒரு கட்டத்தில ஒண்ணுமே இல்லன்ற நெலைமைக்கே வந்துருச்சு. அப்போ இவர் ஏற்கனவே வந்து திருமங்கைன்றது ஒரு குறுநில மன்னன் தான் இவர் வந்துட்டு. அந்த திருமங்கைன்றது ஒரு சின்ன தேசம் தான். அங்க தான் இவர் மன்னனா இருக்காரு. ஸோ, அப்போ இதுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அந்த சோழ ராஜா வந்து, "எனக்கு கப்பம் கட்டணும்" அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை ஒண்ணு அனுப்புறாரு. ஆனா, இவரோ ததியாராதனத்திலேயே இன்வால்வ்ட் ஆகி இருந்ததுனால, அத பத்தி பெருசா கண்டுக்கிடவே இல்ல. அப்போ ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, இவர வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரக்கு ஆட்கள் அனுப்ப போக, அத்தன பேரையும் துவம்சம் பண்ணி எடுத்துடுறாரு திருமங்கை ஆழ்வார். அதுக்கப்புறம் ராஜா வந்து அன்பா பேசி ஒரு சூழ்ச்சி செய்து, இவர எப்படியோ சிறையில தள்ளிடுறாரு. என்னன்னா, கப்பம் கட்டலன்னு சொல்லி இவர வந்து சிறையில தள்ளியாச்சு. அப்போ சிறையில இருக்கிறப்போ ரொம்ப வருத்தத்தில படுத்திருக்கிறாரு திருமங்கை ஆழ்வார். என்ன வருத்தம் அப்படின்னா, பக்தர்களுக்கு ததியாராதனை பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம் தான். அப்போ வந்து பெருமாள் வந்து இவர் கனவுல வராரு. காஞ்சிபுரத்தில இருக்கக்கூடிய அந்த தேவப்பெருமாள் இவர் கனவுல வந்து, இந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு அருகில வேதவதி நதிக்கு பக்கத்தில நெறைய பொன்னும் பொருளும் மறைஞ்சிருக்கு. அத போய் எடுத்து உன் கடனெல்லாம் அட அப்படின்னு வந்து பெருமாள் சொல்லிடுறாரு. இவரும் காவலாளிகள்ட்ட இந்த மாரி நான் என்னுடைய சொத்தெல்லாம் வந்து வேகவதி ஆற்றங்கரையில தான் வச்சிருக்கேன். அங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்க போய் தோண்டி பார்த்தா உள்ள செல்வங்கள் கிடைக்க, அத எடுத்து அரசருக்கு ஒப்படைக்க வேண்டிய நிதியெல்லாம் குடுத்துட்டு, பேலன்ஸ் உள்ளத என்ன செய்றாரு அப்படின்னு பார்த்தா, மறுபடிக்கும் ததியாராதனத்துக்கே வந்து இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மிச்ச பணத்தையும் வர்ற அடியாவர்களுக்கே சாப்பாடு போட்டுட்டே இருக்காங்க. அந்த பணமும் வந்து தீர்ந்து போயிடுது. இப்போ பணத்துக்கு என்ன செய்யலான்னு சொல்லி ஊர்ல இருக்கிறவங்கட்டலாம் உதவி கேட்டா, எல்லாரும் இவர ஏளனமா பேசுறாங்க. இந்த மாதிரி அடியவர்களுக்கு உதவி செஞ்ச உங்க நிலைமையே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா? நாங்க உதவி செய்ய போக எங்க நிலைமையும் இப்படியா ஆகணும்னு எல்லாரும் அவர நிராகரிக்கிறாங்க. வேற வழி இல்லாத மன்னன் வந்து என்ன செய்றாரு? அதாவது திருமங்கை மன்னன், திருமங்கை ஆழ்வாரா மாறுவாரு. ஸோ அப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து முறைப்படி யாரும் பணம் தரல. அப்போ யாரெல்லாம் அநியாய வழியில சம்பாதிச்சிருக்காங்களோ, அவங்களுடைய பணத்தெல்லாம் எடுத்து நான் என் கைங்கரியத்த செய்வேன்னு சொல்லி திருட்டு தொழில ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு கொள்ளையனா மாறிடுறாரு. பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக கொள்ளையனாவே வந்து மாறி, வழிப்பறி செய்து அந்த பணத்துல பகவானுக்கு ததியாராதனம் செய்றத வழக்கமா வந்து வச்சிருக்கிறாரு. இவர் வந்து என்ன அப்படின்னா, யாராவது வந்து காட்டு வழியா போனாங்க, ஒரு பணக்கார கோஷ்டி போச்சு அப்படின்னா, அவங்கள வந்து சுத்தி வழிமறிச்சு எல்லா பணத்தையும் எடுத்துக்குவாங்க. ஸோ, அப்போ இப்படி நடத்திட்டு இருக்கிறப்போ, பெருமாள் வந்து இவர பார்க்குறாரு. இவர திருத்தி பணி கொள்ளணும் அப்படின்னு நெனைக்கிறாரு. அதனால பெருமானும், பிராட்டியும் என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தா, தாங்களே வந்து ஒரு புதுமண தம்பதிகள் போல அலங்காரம் செய்து கொண்டு, எல்லா திருமண மேள தாளத்தோட அந்த காட்டு பகுதியின் வழியா வந்து நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ இவருக்கு தகவல் வந்துருது. இந்த மாரி ஒரு கல்யாண கோஷ்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆழ்வார் தன் குதிரையில பறந்து வராரு. அந்த குதிரையின் பேர் வந்து ஆடல்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த குதிரையில வந்து பெருமாளையும் தாயாரையும் சுத்தி வளைச்சிடுறாரு. வளைச்சிட்டு நகைகள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு பெருமாளையும் தாயாரையும். இவங்களும் எல்லா நகையவும் கழட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பேக்கா கட்டி எடுத்துக்கிறாரு. கடைசி இப்படி பெருமாள பார்த்தா உடல்ல எந்த ஆபரணமும் இல்ல. ஆனா கால்ல ஒரே ஒரு மெட்டி மட்டும் இருக்கு. அப்போ இந்த ஆபரணத்த மட்டும் கழட்ட மனசு வரலையோ அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லப்பா நான் கழட்டி பார்த்தேன். அது எனக்கு கழட்ட வரல அப்படின்னு பெருமாள் வந்து சொல்றாரு. சரி நானே கழட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையால அந்த மெட்டிய இழுத்து இழுத்து பார்க்குறாரு. சில இடங்கள்ல மெட்டின்னு குடுத்துருக்காங்க. சில இடங்கள்ல தண்டைன்னு குடுத்துருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு ஆபரணத்த அவர் வந்து ஆனா மேக்ஸிமம் மெட்டின்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த மெட்டிய இழுத்து இழுத்து பார்க்குறாரு. அது வரவே மாட்டேங்குது. தன் பல்லால கடிச்சு கூட இழுத்து பார்க்குறாரு. அப்பவும் வரல. சரி ஓகே. இது வரமாட்டேங்குது. நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட்டையா கட்டி வச்சிருக்கிறாரா, அந்த நகையவும் தூக்கி பார்க்குறாரு. அதையும் தூக்க முடியல. இந்த மெட்டியவும் கழட்ட முடியல. அப்ப இவருக்கு கோவம் வந்துருது. வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, பெருமாள பார்த்து கேட்குறாரு. இவருக்கு பெருமாள்லாம் தெரியாது. அவர் ஒரு கல்யாண மாப்பிள்ளை. அவ்வளோதான் இவருக்கு தெரியும். ஸோ அப்போ ஏதோ மந்திரம் போட்டிருக்க. நீ மந்திரம் போட்டதுனால தான் இந்த நகையவும் கழட்ட முடியல, பேக்கையும் தூக்க முடியல. எந்த மந்திரம் போட்டிருக்கன்னு ஒழுங்கா என்கிட்ட சொல்லு அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப பெருமாள், ஆமா அந்த மந்திரத்த உனக்கு சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வா அப்படின்னு கூப்பிட்டு திருமந்திரத்த உபதேசம் செய்றாரு. பெருமாளே வந்து ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படின்ற அந்த திருமந்திரத்த
நம்ம திருமங்கையாழ்வாருக்கு பெருமாளே உபதேசம் செய்கிறாரு. பெருமாள் உபதேசம் செய்த அடுத்த வினாடி வந்து திருமங்கை மன்னனாக இருந்தவர் திருமங்கை ஆழ்வாராக மாறிடுறாரு. பகவான் மேலே அத்தனை பக்தி கொண்டு பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாரு. பல திவ்ய தேசங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 86 திவ்ய தேசங்களுக்கு சென்று பகவானை பற்றி புகழ்ந்து வந்து பாடி ஒரு சிறந்த பக்தனாகி அதுக்கப்புறம் பகவான் திருவடியை வந்து அடைகிறாரு. இந்த மாதிரி திருமங்கையாழ்வாரை ஆட்கொள்றதுக்காக பெருமாள் நடத்தின நாடகம் என்னன்றதை நாம் பார்த்தோம். நம்ம இனிமையான சரித்திரம் நமக்கு 12 ஆழ்வார்களுடைய சரித்திரமும் இனிதே முடியப்பெற்றது. திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். அனைத்து ஆழ்வார் பெருமக்களின் திருவடியே சரணம். எம்பெருமானின் திருவடி தாமரைகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.